என்ன என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு வந்து டே அவுட் வித் மை ஒய்ஃப். ஸோ வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்டை ட்ரை பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு? மணி இப்போ என்ன மணி 4 டே கூட இல்லை, பாதி டே முடிஞ்சே போச்சு. இல்லை, காலையில் ஃபுல்லாக பிஸியாக இருந்தாங்க, நான் அதனால தான் கூட்டு போக முடியல. தூங்கிக்கிட்டே பிஸியாக இருந்தியோம்மா? ஆமாம், சரி தூங்கிட்டேன் கைஸ். அதனால் 4 மணிக்கு மேலே தான் கிளம்புறோம். ஸோ லேட் ஆகிட்டு, அதனால் ஹாஃப் டே வித் மை ஒய்ஃப். ஓகேவா? ஹாஃப் இல்லடா குவார்ட்டர். சரி, குவார்ட்டர் டே வித் மை ஒய்ஃப் போதுமா? சரி வாங்க போவோம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வண்டி பல்சர் இல்லை, அப்பா வண்டி ஸ்ப்ளெண்டரில் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தலைக்கவசம், உயிர் கவசம். எங்க போறோம்? ரீசெண்டா ஒரு ரீல்ஸ்ல ஒரு ஸ்பாட் ஒன்னு பார்த்தேன். எது? நான் அனுப்புன ரீலா? நீ அனுப்புறதால நான் பார்க்கவே மாட்டேன். அதுல அனுப்புற ரீல்ல இவ்வளவு நல்ல ரெஸ்டாரண்டா வரும் தெரியுமா? நீ எல்லாம் வந்து இந்த நூடுல்ஸ் அது இதுன்னு அனுப்புவ, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அது சரி, அதான் அந்த ஒரு ஸ்பாட் ஒன்னு போட்டிருந்தாங்க. சரி, அது அங்க என்னதான் இருக்குன்னு பாப்பா. நல்லா இருக்குன்னாங்க. நம்மளோட நேச்சரே நல்லா இருக்குன்னு அங்க போய் என்ன இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம சைக்கிள் பார்வையில சொல்லுவோம். ஆனால் நேரம் நம்ம அங்கதான் போறோம். மெரினா மால் போற ரூட்ல எப்பவுமே கூட்டமா இருக்கும். ஆமா, லீவு நாள்ல, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆனாலும் நியூஸ்ல பார்த்தா நிறைய பேர் ஊருக்கு போகாத மாதிரி தான் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, ஒரு 100ல போலாம். எது 100ல போலாம்? இது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 100ல விளங்கிறோம். A few moments later. என்னங்க ரோடு இது? அருண் ஃபேக்டரி. ஆமா, அருண். இது என்ன ரோடே தெரியல, மேப்ல வந்து இந்த ரூட் தான் காட்டுது. நானும் சுத்திட்டு இருக்கேன், 8 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கேன். அந்த ஸ்பாட் எங்க இருக்கு, உண்மையில அந்த ஸ்பாட் இருக்கான்னு இப்ப தெரிய மாட்டேங்குது. நீங்க இங்க வருவோமா? அருண் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி பெர்மிஷன் எப்போ ஒரு நாள் கேளுங்க, கேட்டுட்டு உள்ள போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். கொடுப்பானான்னு தெரியல. ஏப்பா எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு. அப்படி 3000 வெளியே போட அயோக்கிய ரெஸ்டாரண்ட். இது என்னது? இது இன்னும் 2 கிலோமீட்டர் தான் போயிருவோம்னு நினைக்கிறேன். பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. 2 கிலோமீட்டர் இதோட 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். பாப்பா, ரோடு நல்லா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் சந்துக்குள்ள போனதெல்லாம் என்னமா? அதனாலதான் அந்த சந்தை நம்ம வீடியோ எடுக்கல, எங்க நல்லா வீடியோ எடுக்கிறோம்ல. அப்புறம் காய்ஸ், எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அது மேப்ல வந்து இந்த ரூட் தான் காட்டுது. இன்னும் ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போகும். ஏங்க தாய் குசின் கடை இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. தாய் ரெஸ்டாரண்டா? நல்லா இருக்குமா? ஹலாலான்னு தெரியுது. தெரியலையே. பபிள் டீ தான் இருக்குப்பா, போமா? போ யோட்ட நடிங்க. சரி போ. இந்தியா கூட்டம் இங்கே கூட்டம் வச்சியே. ஸோ காய்ஸ், வேற ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு பார்த்தோம். என் ஒய்ஃப் வந்து தாய் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே இங்கே இறங்குன்ட்டாங்க. ஸோ இங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்பயே இது நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் கிடையாது. அப்பயே நைட்டு மாட்டுவீங்க. என்ன சொன்னான்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுட்டு நான் வாங்க போவோம். ஸோ இது என்ன ஏரியாவில் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். பார்க்க பக்காவாக இருக்குது. ஸோ போயிட்டு முதல்ல ஹலாலான்னு கேட்போம். கேட்டுட்டு ஹலால்னா சாப்பிட்டுட்டு வருவோம்.
ஸோ உள்ளே வந்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆம்பியன்ஸே வந்து மஜாவாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊரோட இதை பற்றியும் போட்டிருக்காங்க, தாய்லாண்டோட இதை பற்றியும். ஸோ எப்படி இருக்குன்னு இன்றைக்கி டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சவுண்டு வந்து ரொம்ப இதாக தான் வரும். டம் யம் சூப் என்னம்மா? கண்டிப்பா. ஓகே, என்ன இருக்கு? சாட்டை இல்லைன்னு போட்டாங்களே. நான் இது பார்த்தேன், என்னது சாப்பிட்டாயா? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்பேன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சரி, நான் வேறு எதாவது வாங்குறேன். நீ என்ன ஹாங்காங்கில் வளர்ந்த பொண்ணு, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பிரானை தவிர எதுனாலும் சொல்லி நான் சாப்பிட்றேன். இது மாமா மாமா ட்ரங்கன் நூடுல்ஸ் நல்லா இருக்குமா? அது ப்ரான் இருக்குது, அதில் சிக்கன் பீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃப்ரைடு சிக்கன் என்னமோ இருந்துச்சு, அது எடு. இது ஃப்ரைட் தாய் பேஸ் பார்த்தியா? கிரீன் தாய் கறி நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். அது நான் அவள்கிட்ட பேஸ்ட் இருக்குது, வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃப்ரைட் சிக்கனு இந்த கின் ஃப்ரைட் சிக்கன் ஒன்று இருக்கு. சரி, அப்போ இது ஒன்று ட்ரை பண்ணுவோம். 380 ரூபா போட்டிருக்கான். லாலிபாப் வேண்டாம், சால்ட் சிக்கன் இது மட்டும் ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போமா? தொம்யம் சூப் வந்து நம்ம மட்டும் வாங்கிட்டு இருக்கோம், கையில பட்ஜெட் இருக்கோம், பார்த்துக்கலாம். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் பார்த்தா தானே நம்மளுக்கு காசு வரும். அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? வரும் பார்த்துக்கலாம். நடக்கும். இந்த ஹெல்மெட் போட்டு போட்டு முடியே போயிடுச்சு. நீங்க தான் இது பண்ண மாட்டேங்கிறீங்களே, பேண மாட்டேங்கிறீங்க. ஆம்லெட் வித் ரைஸா பேச்சு மாத்திட்டாங்க பாத்தியா? அதுதான் புருஷன். எனக்கு அந்த பேட் தாய்ங்க. சரி. அதுதான் தொம்யம் சூப்புங்க. சரி. ஃப்ரைட் சிக்கன் ஒண்ணுங்க. சரி. உங்களுக்கு ரைஸ் வேணுமா நூடுல்ஸ் வேணுமா? ஏதாவது பாரு. இந்த இதே அதை இன்னொன்று காட்டினீங்க, ஏதோ மாமான்னு காட்டினீங்க, அதே வாங்கிக்கிறேன். சிக்கனில் வாங்கிக்கிறேன். மாமா குடிக்காரன் நூடுல்ஸ். மாமா குடிக்காரன் நூடுல்ஸ். சரி. ஸோ கைஸ், நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாமா ட்ரங்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தம்யம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பேட் தாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டாய் தான் வாங்கணும்னு நினச்சோம், அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்ட்டாங்க. பாருங்க எல்லாரும், நான் உங்களை வந்து இட்டாலியன் குசின் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டர்க்கி கடை பார்த்தாங்க, சரி இப்போ திட்டு வேணாம்னு சொல்லி லேட்டாக திட்டிக்கலான்னு வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, சரி போகிற வழியில் எதுவும் தாய் கடை கண்ணுக்கு மாட்டுக்குச்சு. ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருக்குது, சரி சாப்பிட்டு பார்ப்போம். அப்போது நான் இட்டாலியன் குசினுக்கு வந்து நான் சண்டை போடுவேன். நைட்டு தொடரும். இந்த ஸ்பாட்டு புதுசுன்னு தானே நினச்சோம். ஆரம்பிச்சு 2.5 years ஆச்சா. நாம் வந்து இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எங்கே பார்த்ததே இல்லைண்ணா. ஏதாவது ரீல் பார்த்துருக்கேன், அந்த ரீலும் கிடையாது. ஆனால் யாரும் ப்ரமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரமோட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு பைசா வராது, ஆனால் ப்ரமோட் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தொம்யம் சூப் வந்துருச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்ச ஒரு சூப்பு. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலாக சிக்கனில் இருந்துச்சு. சரி அஸ்வர் பிரிக்கணுமா? என்ன பெரிய 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்கல்ல? இருக்கு பின்னாடி இருக்கு. வீட்டில் சாம்பார் ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டி இருக்கும்ல, அந்த கரண்டி கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபுல்லாகிடும் போலையேங்க. பார்த்துக்கலாம். உங்களுக்கு போதும் டாப்பிங். சிக்கன் போடு, மஷ்ரூம் மட்டும் வைக்கிறேன். இருக்கு கொன்றுவேன். சரி போதும், நீ சாப்பிடு. நான் எவ்வளோ பெரிய பவுல் சாப்பிட்றேங்கம்மா.
ஸோ கைஸ் கம்மியம் சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கம்மியாக இருக்குது. நான் லிட்வேனியில் இருக்கும்போது ட்ரை பண்ண சொன்னாங்க, அதே மாதிரி இருக்குது. தேங்காய் போட்டு வச்சுருக்காங்க, நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க. நீ சாப்பிட்டு பாரு, எனக்கு பிடிக்கும். கோல்டு போயிடுமா? அதெல்லாம் தெரியல, ஆனால் குடிச்சு பாரு, நல்லா சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. as for next dish வந்துச்சு. இதான் கின் ஃப்ரைடு சிக்கன். இருங்க நான் கம்மியம் சூப்பே ஒன்று டைஜஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருக்கும். சூப் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கம்மியாம இருங்க, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? அப்போ ஃப்ரைடு சிக்கன் எப்போ சாப்பிட்றது? நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்குல்ல? பேக் பண்ணுவோமா? பேக் பண்ணால் ரொம்ப ஆறினா நல்லா இருக்காது. இது வந்து வச்சுருப்போம், இதை சாப்பிட்டுட்டு கடைசியில் குடிப்போம் கொஞ்சம் சூடாக இருந்தால். இதை நடுவில் கொஞ்சம் குடிச்சிப்போம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரைடு சிக்கன் வந்துருச்சு, சாப்பிடுவோமா? இருங்க ஒரு ஸ்பூன் இருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் இந்த கின் ஃப்ரைட் சிக்கன் வந்திருக்கு. ஆனால் கம்மியம் சூப் பக்கா. நீங்கள் வந்து தாய் ஃபுட் வந்து ரியலாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வந்து கம்மியம் சூப் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா மெனுலேயே மஸ்ட்டு ட்ரைன்னு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அவளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சி, சாப்பிட்டக்கப்புறம் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கான். சரி, நாங்கள் இப்போ இந்த ஃப்ரைடு சிக்கனும் ட்ரை பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறோம். எல்லாமே வந்துருச்சுன்னு ஒன்று மட்டும் வரல, பேட் ஃப்ரை மட்டும் வரல, மற்ற எல்லாமே வந்துருச்சு. ஸோ வெயிட்டான படையில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது கின் ஃப்ரைடு சிக்கன். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா? எப்படி இருக்கு? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நார்மல் ஃப்ரைட் சிக்கன் மாதிரி கேஎஃப்சி சிக்கன் வேணா, அந்த பேட்டர்ல என்னமோ டிஃப்ரெண்டா இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆனால் இது பலா சாத்தாய் இருந்துச்சுன்னா சாத்தாய் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அது இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம். அது எல்லாமே லாலிபாப் அந்த மாதிரி தான் இருக்குது, அது வாங்கலை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் 2 டிஷ் வந்துருச்சு. ஸோ பேட் ஃப்ரை ஒன்று, மாமா ட்ரங்க்னு ஏதோ ஒன்று இருக்குது, இது 2. இது 2 இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபோர்க் எடுத்தாச்சு. எனக்கு வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட தெரியாது, ஆனால் சாப்ஸ்டிக்கும் கொடுக்கல, அது வேறு விஷயம். இருங்க, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் 2 ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்க. இரு வாரம் மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் ஒய்ஃப் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பைஸியாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. சரிங்க, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேட் ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம். நிறைய இடத்துல பேட் ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருந்ததுதான் தெரியல. ஸோ இன்னைக்கு இது எல்லாமே இங்கே தாய் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ண போகிறோம். பிஸ்மில்லா. திஸ் வாஸ் குட். அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு அல் ஹயாத்தில் வந்து நான் ட்ரை பண்ணேன், அன்றைக்கி வந்து நல்லா இல்லை. பட் இன்றைக்கி இது ரொம்ப நல்லா இருக்குது. இது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாமா ட்ரங்க் இது வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து அந்த பேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்களே சொல்லுவாங்க, பாருங்கள், நீ ட்ரை பண்ணி பாரு இந்த மாமா ட்ரங்க். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேட் தாய் பக்கா பேட் தாய் தானே?
நான் சொல்கிறேன் நல்லா இருக்கு. நம்ம அன்னைக்கு அந்த அல்ஹயாத்தில் சாப்பிடும்போது நல்லா இல்லையா, அது சூப்பராக கொடுத்தாங்க. சூப்பராக கொடுத்தாங்க. இது நல்லா ட்ரையாகவும் சூப்பராக இருக்கும். இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையாகவும் இருக்கும். க்ரசாண்டும் இருக்குது. க்ரசானும் வாங்குவோமா? முடியும் போது க்ரசானும், அதுக்கப்புறம் பபுள் டீ வேறு இருக்குது. பபுள் டீ இருக்குது, தைவான் டீன்னு ஒன்று இருக்குது, மாச்சா இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக பத்தாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பில்லு வந்து 1500-2000 வந்து வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் பில்லும் இந்த இதில் நான் வீடியோவில் நான் போடுறேன் எவ்வளோ வந்துச்சுங்க. அதே இது நம்ம இண்டோமீங்க. எது இண்டோமீனா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது ஒரு இந்தோனேஷியன் நூடுல்ஸ். மீ கோரிங் மாதிரியா? நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன் ஒரு வெள்ளை பேக்கெட்டு. ஆமாம், நான் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏதோ ஒன்று சாப்பிடு, பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடு. இதுமா இப்போவா தரமாட்டேன். இருங்க. Few moments later. A few moments later. A few moments later. வயிற்றுல இடம் வச்சிருக்கியா? முடி. நான் க்ரோசன்ட் அப்படி இல்லைன்னா பபிள் டீ வாங்கலான்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு ஒன்று வாங்கிக்கிறோமா? அதான் நான் ஒன்று மட்டும் வாங்கினா போதுமா கேட்குறேன். அம்மா பாட்டு வேற ஓடுதுமா. நான் அதுக்கு சொல்ல வியட்நாமிஸ் டெங்கிரோல நான் பார்த்தோமே, அது வேணாம் பார்த்துக்கலாம். பாட்டு போடுவோமா? இன்னும் நிறைய டிஷ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ காய்ஸ், இந்த பட்டர் க்ரோசன்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு க்ரோசன்ட் சாப்பிட்டு. கடைசியாக பாண்டிச்சேரி சீரீஸில் போகும்போது சாப்பிட்டோம். ஸோ இது வந்து மணக்குது. விஜய் சுற்று சொல்கிற மாதிரி அந்த ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்து நல்லாயிருக்கும். இங்கே அடிக்கிற ஸ்மெல்லு வந்து வீடியோவில் பார்க்குற உங்களுக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். கையை வச்சு சாப்பிடுங்க. தாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு கையை வச்சு சாப்பிட சொல்கிறேன். சுடுது. ஆனால் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றாங்களா? சரி, ரைட் விடு. ஓகே. ஏன் வணக்கதே சாப்பிட்டு பரப்ப தெரியும். நல்லா இருக்கானா? ஸோ 2 க்ரோசன்ட் வந்து வீட்டுக்கு பார்சல் வாங்கியிருக்கோம். நான் இதுக்கு பார்சல் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு மம்மா அந்த மம்மா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு, அதுவும் டொமியம் சூப்பில் சாப்பிட்டுட்டு எனக்கு இது சாப்பிட பிடிக்கல. அந்த இது வாங்குறியா? இது ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று பார்த்தியா, அது வாங்குறியா? அப்போ இந்த வீடியோக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட் 2 வரும், கண்டிப்பாக வரும். எனக்கு கொடுங்க கொஞ்சம். அப்புறம் எதுவும் பாதி சாப்பிட முடியாது நம்ம. அவ்வளோ பெருசுலாம் வேணாம். அவ்வளோ பெருசுலாம் வேணாம். இந்த மணல் சுடுது. ஏதாவது ஃப்ரெஞ்சுக்காரன் நாங்கள் க்ரசன் சாப்பிட்றத பார்த்தானா அவ்வளோதான், இந்த வீடுக்கு காப்பி ரேட்டே அடிச்சிருவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? பண்ணு மாதிரி எனக்கு இல்லை, அந்த 10 ரூபா 35 ரூபா பேக்கெட் ஒன்று இருக்கும் தெரியுமா, உள்ளார சாக்லேட். ஆமாம் ஸ்டஃப் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு என்னமோ நாட் சாட்டிஸ்ஃபைட். பாண்டிச்சேரியில் சாப்பிடணும் சூப்பராக இருந்துச்சுல்ல? பாண்டிச்சேரி தான் பக்கா. அஸ்வர், இது என்னது? இது பபிள் போபாவா பபுளா? போபா அஃபகேட்டோ. என்னது இது? ஒரு மாதிரி டீ கப்பில் கொடுத்துருக்கானுங்க. இது இட்டாலியன் டெசர்ட் தான். அது வந்து காஃபியில் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்களோ? பபுள் ஐஸ்கிரீம்னு. கைஸ், இந்த வீடியோக்கு வந்து செகண்ட் பார்ட் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் போடுறோம். நிறைய ரெசிபிஸ் இருக்குது, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரி, டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுல்ல? எனக்கு என்னமோ உங்களுக்கு பிடிக்காதுன்னு தோணுது. சரி, சாப்பிட்டு பாரு. இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றியா? உங்களுக்கு பிடிக்கும். அவங்க காஃபினா ரொம்ப கஷ்டம் தான் பிடிக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கும் எப்படி கொடுத்தாங்க, என் வயிறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பபிள் வாட்டர் சாப்பிட்டேன். வரேன். கசக்குதோ? எனக்கு அந்த கசப்பு பிடிக்காது. அது நல்லா கிண்டி விடுங்க. ஐஸ்கிரீம் கொத்தி விட்டு நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம். பயங்கரமாக கசக்குது. அந்த பபுளோட சாப்பிடும்போது பயங்கரமாக கசக்குது.
இல்லை ஃபுல்லாக அந்த காஃபி இதை வந்து இது போட்டு தருவாங்க. அந்த ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா அது இடையில ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு தெரியுமா? டெல்கோனாவா? ஏதோ அந்த காஃபிய வந்து ஜெல்லியாட்டம் ஆக்கி பாலை குத்தி என்னமோ பண்ண அது மாதிரி எனக்கு பாருங்க. ஏதோ ஒன்று சீக்கிரம் சாப்பிட போவோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பில்லு. நம்ம எல்லாரும் வாங்கியிருக்கோம். தம்யம், பேட் காய், மாமா ட்ரங்கன், இது மினரல் வாட்டர், க்ரோசண்ட்டு, பாபா ஃபக்கடோ. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. எப்பயாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ ப்ளசண்ட்டாக இருக்குது. மொத்தம் 3 இது இருக்குது. இங்கே ஒன்று, அவுட்டோர் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட இடம் ஒன்று. ஸோ பாருங்கள், வந்தீங்கன்னா ஒரு நைட் டைம் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கின் தாய் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தேன். உண்மையிலேயே நான் நிறையா தாய் டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே விட நிறையா மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸில் எனக்கு வந்து இங்கே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 2.5 இயர்ஸாக வச்சுருக்காங்களாம். ஸோ இதை பற்றி யாருமே நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நான் இது வரைக்கும் நான் நிறையா ரீல்ஸோ ஷார்ட்ஸோ நான் இதுக்கு வீடியோவோ நான் பார்த்தது கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதுக்கடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே போகிறது, எங்கே போகலாம்? வீட்டுக்கு போவோம். ரைட்டு, வீட்டுக்கு தவிர எங்கேயா போவோம். இது வந்து எங்கன்னா சோழிங்கநல்லூர் ஈசிஆர் ரோடுன்னு போட்டிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லொக்கேஷனை அந்த மேப்போட நான் கொடுக்குறேன். உண்மையிலே நல்ல ஸ்பாட்டு, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம். பாய். 1 hour later. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. டே வந்து அது என்னது முடிஞ்சிருச்சு ஒரு மாதிரி நல்லபடியாக. அதனால் முக்காடே ஹாஃப் டே வித் மை ஒய்ஃப் இஸ் ஓவர். சரி ஓகே, குவார்ட்டர் டேஸ் வந்து வித் மை ஒய்ஃப் இஸ் ஓவர். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் போய் ட்ரை பண்ணுறோம். அந்த டர்க்கி ஸ்பாட்டே வந்து இன்றைக்கி போகணும்னு நினச்சோம்ல, அதுவே இன்னொரு வாரம் போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ என்ன எல்லாம் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா? அப்போ கடைசி அடுத்த வாரம் டர்க்கி கடனா கடைசி வரைக்கும் நான் கேட்டது தரமாட்டேன். நீ என்னப்புல கேட்ட? நான் என்ன குசின் வேணும்னு சொன்னேன். 2 வாரத்துக்கு கிரேவிங்ஸாக இருக்குங்க அப்போ அப்படின்னால நீ நிறைய கிரேவிங்ஸா இருக்கு. ஹாப்பி எண்டிங் கூட்டு போனேன்ல. ஹாப்பி எண்டிங் எனக்கு வந்து நான் கேட்ட குசினோமா. நீ அப்படி என்ன கேட்ட? எனக்கு இட்டாலியன் குசின் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டும் நான் காமிச்சது ஃபர்ஸ்ட் ரொம்ப தூரமா இருக்கு. அஸ்பை ஐ அம் நாட் கம்மிங் அஸ்பை. சரி என்ன அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக